டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அத்தான். அட பாவி, ஒரு வாரமா என்ன வீட்டை விட்டு விரட்டி விட்டு இவ கையால ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? இன்னும் நீ திருந்தவே இல்லைல? நெடுவலி நீயா? ஹாய் நெடுவாளி அக்கா. வந்துட்டீங்களா அக்கா? நான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணிருக்கேன், வந்து சாப்பிடுறீங்களா அக்கா? ச்சீ, நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நெடுவலி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க. அக்கா நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அக்கா. ஏச்சி வாய மூடு. அக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அக்கா? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய், உனக்கெல்லாம் மானம் ரோசம் சூடு சொரலை எல்லாம் இருக்கா இல்லையா? வெக்கங்கிட்டு போய் ஏன் புருஷனுக்கு பிரியாணி பண்ணி கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? பூ வெக்கமே இல்லை உனக்கு? அக்கா பிரியாணி அத்தானுக்கு மட்டும் இல்ல அக்கா, எனக்கு ஆண்டிக்கு உங்க பையன் கிச்சாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணிருக்கேன் அக்கா. வேணும்னா நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இடி மாடனே, இவ லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறாளாட்டி? எனக்கும் அந்த டவுட் இருக்குக்கா. அவ கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கா, கழுவுனதை வாங்கி குடிச்சது மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கா. ஹிஹின்ட்டு சரியான மானம் கெட்டவளா இருப்பா போல நெடுவாளி சொல்றது மாதிரி. அன்னைக்கிலிக்கா இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? நீ இரும்டி, நான் என்னன்னு பேசிக்கிறேன். நெட்டப்பா, நானும் உன்னை ஏன் கூட பிறந்த தம்பியாவே நினைக்கிறேன். பெரிய மாமையன்னு ஒரு நாள் நினைச்சது கிடையாது. நீ பண்றதெல்லாம் உனக்கே சரியா சொல்லு. அன்னைக்கிலிக்கா நீனே என்ன தப்பா நினைக்கிறீல்ல? நான் அப்படிலாம் இருப்பேனாக்கா? ஆசையா அவ பிரியாணி செஞ்சு கொண்டுட்டு வந்ததை சாப்பிட்டது ஒரு குத்தமா சொல்லுங்க? குத்தந்தான் குத்தந்தான். நான் இல்லாத நேரத்துல எவ்வளவு ஒருத்தி செஞ்சுட்டு வந்த பிரியாணியை சாப்பிடுறது குத்தந்தான். அப்படின்னப்பா பாடுறா நெடுவாளியே, பிரியாணிய அவர் சாப்பிட்டது குத்தம்ங்கிறாளா இல்ல இவளுக்கு கொடுக்காம சாப்பிட்டது குத்தம்ங்கிறாளா? என்னவா இருக்கும்? ஏப்பா, கட்டின பொண்டாட்டியை விரட்டி விட்டு இன்னையோட 8 நாள் ஆச்சே. ஒரு வாரமா அவ என்ன பண்றா ஏது பண்றா, சாப்பிட்டாளா தூங்குனாளான்னு ஒரு புருஷன்கிற ஒரு ஸ்தானத்துல இருந்துகிட்டு அதை நீ தெரிஞ்சுக்கிற வேணாமா? நீ பாட்டுக்கு ஓ நோக்கத்துக்கு பிரியாணி லெக்கு பீஸ்னு திண்டுக்கிட்டு தெரிஞ்சினா அப்புறம் எதுக்கு பண்ணி அவளை கல்யாணம் பண்ணனே? அன்னைக்கிலிக்கா வேற ஆரம்பிச்சிருச்சா? ஏப்பா என்னப்பா இப்படிலாம் பண்ணலாமாப்பா? ஐயோ ஆண்டவா, இவளை சேர்த்து வைக்காம இன்னைக்கு விடாது போல் இருக்கே. கொஞ்ச நாளைக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன், அதுவும் முடியாது போல் இருக்கு. அன்னைக்கிலிக்கா கட்டின பொண்டாட்டி எக்கேடா கெட்டு போறா, என்னவோ பண்ணிட்டு போறான்னு நினைக்கிற ஜென்மங்களுக்கெல்லாம் பிரியாணி கிடைச்சா போதும்க்கா. யாரை பத்தியும் எதுக்கு கவலைப்பட போறாங்க? நீ ஒண்ணு யார்கிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்கிறவ? எட்டி மாடனே, எனக்கு என்னவோ இவ பிரிஞ்சு போனதை நினைச்சு கவலைப்படலட்டி, இவளை விட்டுட்டு பிரியாணி தின்றதை நினைச்சுதான் கவலைப்படுறாளோன்னு தோணுது. இங்க பாரு, இவளோட பார்வை பூரா அந்த லெக் பீஸ்லயே தான் இருக்கு. அவ உன்னை எடுத்து கொடுத்து திங்க வச்சுட்டான்னு வச்சுக்கவேன், இவ கோவம் பூரா இறங்கி அக்கா தங்கச்சி அப்படின்னு உறவாட ஆரம்பிச்சாலும் ஆரம்பிப்பாளு கட்டியோய். வனசக்கா ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லடி மாடனே, இப்ப நம்ம கட்டின புருஷன் வேற எவளாவது ஒருத்தி கூட உட்காந்துக்கிட்டு கொஞ்சி குழாவி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயையோ என் வாழ்க்கை போச்சே, என் நிம்மதி போச்சே, என் சந்தோஷம் போச்சே, ஐயையோ இனி என்னெல்லாம் போகுது அப்படித்தானே அலறிக்கிட்டாளுவோம். ஆனா அவ என்ன வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா? பிரியாணி திங்கிறானே, லெக் பீஸ் திங்கிறானே, திண்டுகிட்டே இருக்கானே, அப்படி பண்றானே இப்படி பண்றானேன்னு அந்த திங்கிறதுலயே தான் குறியா இருக்கா. அப்ப இவளுக்கு வாழ்க்கை போனதை பத்தி பிரச்சனை இல்ல, சரிதானா? நீங்க இருக்கீங்க பாருங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு சொல்லியா தரணும். அவ கையில பிரியாணி இருக்கவும் அதை சொல்ல ஆரம்பிச்சு அப்படியே ஓட்டிட்டு இருக்கா. அதுக்காக என்னென்னவோ பேசாதீங்கக்கா. அதெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் தான் புருஷன் வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசினா கவலையாவும் கஷ்டமாவும் இருக்க தான் செய்யும். சும்மா என்னத்தையாவது பேசாதீங்க. என்னத்தையாவது சொல்லுவோமே நினைச்சு சொன்னோம்னா உடனே வரைஞ்சு கட்டிட்டு வக்காலத்துக்கு வந்துருவாளுங்க. என்னமோ பண்ணி தொலைங்கிட்டி. தம்பி, குடும்பம்னா 1000 இருக்கத்தான் செய்யும். புருஷன் முன்னாடி பிரச்சனையில அடுத்தவன் நான் தலையிறனேன்னு என்னையும் இங்கே தப்பா நினைக்க கூடாது. அதே நேரத்துல நெடுவாளி என்னானா ஏதானான்னு அவளை கண்டுக்கிறாம அப்படியே தண்ணி தெளிச்சு விடுறது நல்லதுக்கு இல்லைலப்பா. அக்கா, வந்ததுல இருந்து வீட்டை விட்டு விரட்டிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீல, அவ எதனால வீட்டை விட்டு விரட்டினேன்னு இதுவரை நீங்க கேட்டிருக்கீங்களா? அப்பாடா, என்னடா கதை சப்புன்னு போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்பதான் நெட்டப்பை வாயை திறந்து பாயிண்ட் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்னி ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிரும். நாம ஒரு ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். என்ன பண்ண இல்ல என்ன பண்ணேன்னு கேக்குறேன். எங்க சொல்லு பாப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்குள்ள குட்டி குழந்தை வச்சுக்கிட்டு கூத்த அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாயை மூடு நெடுவலி. கூத்தடிக்கிறேன்னு தேவையில்லாம அசிங்கமா பேசாத. ஏன் கூத்தடிக்கிறோம்னு சொன்னா என்ன தப்பு இருக்கு? அவ பிரியாணியை ஊட்டி விடுறதும் நீ அதை லெபக்குன்னு வாங்கி முழுங்குறதும் இதெல்லாம் நான் பார்க்கலன்னு நினைச்சியா? வாசல்ல நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நான் சொல்லல, இவளுக்கு நோக்கம் பூரா பிரியாணியில தான் இருக்குன்னு நான் சொல்லல. சரி விடுங்கக்கா. அக்கா, நீங்க அத்தானுக்கு பிரியாணி ஊட்டி விட்டதுனாலதான் கோவமா இருக்கீங்களா அக்கா? வேணும்னா நீங்களும் வாங்க, உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அக்கா.
அம்மா தாயே கொஞ்ச நேரம் பேசாம இருமா, என்ன பேசணும்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அத்தா நான் என்ன தப்பா சொன்னேன் அத்தா? எம்மா இங்க புள்ள இங்க பாரு, உன் பேர் வேற என்னமோல அம்சா. இங்க பாருமா, இங்க பல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நீ சும்மா பல்ல காட்டிக்கிட்டு இடையில எதையாவது குட்டையை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காம கொஞ்ச நேரம் உன் சட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பேசாம நில்லு. குண்டு அக்கா, உங்களுக்கும் வேணும்னா பிரியாணி தரேன். நான் நிறைய தான் செஞ்சிருக்கேன் குண்டு அக்கா. குண்டு அக்கா. ஐயோ அப்பா, நல்லா இந்த பிள்ளை நல்ல காமெடி பீஸா இருக்கும் போலயே. பேசாம இந்த பிள்ளைய நம்ம கூட்டத்துல இழுத்து போட்டா அது வாட்டுக்கு ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கும் போல. குண்டு அக்கா. வணக்கம் ஏக்கா, அந்த பிள்ளை உன்னைய குண்டு சத்தியமா எனக்கு குண்டு அக்கா. அக்கா எனக்கு சத்தியமா சிரிப்பு வந்துருச்சுக்கா. மனசக்கா வாய மூடு, ஓவரா பல்ல காட்டாத. நெடுவாளி, உண்மையாவே எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சுடி. குண்டு 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 பொண்ணு கூப்பிடுதே ரெண்டு கண்ணு. ஐயோ சத்தியமா அவ குண்டு அக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சுடி. அதனாலதான் சிரிச்சுட்டேன். சாரி அன்னைக்கிலேக்கா. ஐயோ சாரிக்கா. பனசா, பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன், வாய மூடு. சீ, என்ன ஜென்மமோ தெரியல. இதெல்லாம் ஏன் கூட்டிட்டு வரவன்? ஏக்கா நான் எங்க கூட்டிட்டு வந்தேன்? நீ தானே எல்லாரும் கும்பலா போனா கொஞ்சம் பயந்து பேசுவாங்கன்னு கூட்டிட்டு வந்த. சரி வாய மூடு. உடனே எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாம நீனும் பேசுற. மனசக்கா, உங்களுக்கு இது தேவையா? குண்டு 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 பண்ணேவான் ஆளை பாரு, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா? அந்த பல்லு காட்டி அம்சா சொல்லும் போது யாரும் அவளை திட்டல. அவ சொன்னதையே நான் திருப்பி வாங்கி போட்டு சொன்னதுக்கு உடனே என்கிட்ட எகுறாளுக. சீ, உலகமே காற்றடத்த பையடா காலம் போன. ஐயோ என்னமோ வருமே. சரி மறந்துருச்சு, எதுக்கு பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு விட்டுருவோம். குண்டு அக்கா, உங்களுக்கு பிரியாணி வேணும்னா சொல்லுங்க, ஆனா இது தர மாட்டேன், இது என்னோட செல்ல அத்தானுக்கு. குண்டு அக்கா, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் கிச்சன்ல நிறைய செஞ்சு வச்சிருக்கேன். எடுத்துட்டு வருவா குண்டு அக்கா. இந்த புள்ள என்ன வாய் ஓவரா நீளுது? பட்டிக்காட்டு பொம்பளை தானே, என்ன செய்ய போறான்னு ஓவரா பல்ல காட்டிக்கிட்டு இழிச்சுக்கிட்டு இருக்கிறவ. நெடுவாளி வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கே உன்னைய பல்லு படுவாலாம் கலட்டி விரட்டி விட்டுக்கணும். இப்ப என்னைய குண்டு பொம்பளை நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவ. வாய உடைச்சு ஒழுங்கு மரியாதையா பேசி பழகு. உன்னை விட வயசுல பெரியவள என்ன பேசுற? குண்டாம்ல குண்டு. நல்ல பழைய சோறும் கருவாடுமா திண்டு நல்ல உடம்ப கிண்ணுன்னு ஏத்தி வச்சு எருமை கண்டாட்டமா இருந்தா அப்புறம் இருப்பழகி இலியானா, தொடையழகி ரம்பா, சிரிப்பழகி ஸ்னேகானா சொல்லுவாங்க. குண்டுன்னு சொல்லுவாங்க. குண்டுன்னு சொன்னா பட்டுக்கிட்டு போகுது. எம்மா இன்னும் டீ எதுக்கு படிக்கிறவன்? இங்கே வனசக்கா, அன்னைக்கிலிக்கா காதுல கேட்கல. கேட்டுச்சுன்னு வச்சுக்க, உன் கொண்ட முடிய பிடிச்சி ஆஞ்சு ஒரு ஆஞ்சு. வாயை மூடிக்கிட்டு பேசாம நில்லு, வாங்கி கட்டிட்டு போய் தொலைஞ்சிடாத. உள்ள சரியாதானே சொன்னேன், ஊர்ல இல்லாததையா சொன்னேன். நல்ல குண்டு மாதிரி இருந்தா குண்டுன்னு சொல்லுவாங்க. இதுல உங்களுக்கு அப்படியே பட்டுக்கிட்டு வருது கோவம். வனசக்கா, நீ வாங்கிட்டு போறது உறுதி. இங்க பாரு பிள்ள, பேர் தெரியலைன்னா அக்கான்னு சொல்ல வேண்டியதானே, குண்டு அக்கான்னு சொல்லணுமா என்ன? சரிங்க அக்கா, சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் உங்களை அக்கானே கூப்பிடுறேன் அக்கா. ஏச்சி வாய மூடு. உன்னை பாக்கையில எனக்கே எரிச்சலா வருது. நெடுவழியில என்னெந்த உன் கூட கும்பலனாலும் குப்பை கொட்டினாலும் தெரியல. உனக்கு என்ன வெக்கமாவே இல்லையா? அவ பொண்டாட்டியரை வீட்டை விட்டு துரத்திட்டான், நீ வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு பிரியாணி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவ. உன்னை இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது யாரு? அவ வீட்டு வேலையை பார்க்க அவளுக்கு தெரியாது. இன்னைக்கு அடிச்சுக்கிறவ புருஷன் பொண்டாட்டி நாளைக்கு குடிக்கிறவாங்க. நீ வந்து உட்காந்துக்கிட்டு கும்மி அடிக்க சொல்லிச்சு. ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு கிளம்பு. வா வர்றே வா, வேற லெவல் அன்னைக்கிலிக்கா. சூப்பரே. இந்த மாதிரி ஒரு ஆள் பேசுறதுக்கு இல்லாமதாக்கா இவெல்லாம் பல்ல காட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நடுமண வரைக்கும் போய்கிட்டு இருக்கா. சூப்பர்க்கா அடி தூள்கா. இன்னைக்கு இவளை அடிச்சு துரத்தி தோம்சம் பண்ணுக்கா. அடி. அக்கா சும்மா தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. அவ என் மாமன் பொண்ணு அம்சவேணி. மாமன் பொண்ணு அம்சவேணியா இருக்கு, அத்தை பொண்ணு கும்சவேணியா இருக்கு. விருந்து மருந்து 3 நாளைக்குத்தேன். வீட்டுக்கு வந்தமா சோத்த தண்டமா போனமான் இருக்காம இங்க என்ன வேலை அவளுக்கு? அக்கா அவ படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி இங்க வந்திருக்கா. வேலை கிடைக்காம இங்க இருந்து போக மாட்டா. ஏப்பா, அவ வேலை தேடுறதா இருக்கட்டும், வேலை செய்யறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க ஒரு குடும்பமா இருக்கிற இடத்துல வந்து ஒரு குமரி பிள்ளைய வச்சிருக்கிறது தப்பா இருக்கும்னு உனக்கு தோணலையா? அவளுக்கு வேலை தேடுறதுக்கு வீடுதான் வேணும்னா உங்க அம்மாவையும் அவளையும் தனியா ஒரு வாடகை வீடு எடுத்து வை. இல்லைன்னா அவளுக்கு ஒரு வாடகை வீடை பிடிச்சி அதுல இருந்து வேலையை தேட சொல்லு. இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு நெடுவாளி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஷோபா, எவ்வளோ பெரிய டைலாக்கு திக்காம திணறாம அடி பேசுறாம எப்படித்தான் பேசுறாளுகளோ தெரியல. நம்ம 2 வாரத்துக்கு மேல பேச முடியல, மூச்சு தள்ளுது. இவளுக்கு உடம்பு கனத்த உடம்பா இருந்தாலும் நல்லா பேச கத்துக்கிட்டாளுக, நல்லா பேசுறாளுகளே. எக்கா முழிக்கிறான் விடாம பேசு, தம் கட்டு.
அக்கா நாங்க இங்கனக்குள்ள சொந்தக்காரங்க இருக்கோங்கிறதுனால தானே இங்க வந்து இருக்கா. இவளை எப்படி தனியா வீடு எடுத்து வயசு பிள்ளைய வைக்க முடியும்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவ வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எங்க கூட தான் இருப்பா. ஏக்கா வயசு பிள்ளைய வீடு எடுத்து தனியாக வைக்க முடியாது. ஆனால் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியை வீட்டை விட்டு மட்டும் விரட்ட முடியும். அவள் எக்கேட கெட்டாலும் பரவாயில்லன்னு விட முடியும். அப்படிதானக்கா? எங்க சொல்ல சொல்லு. நெடுவாளி, நீ திமுர் எடுத்து பண்ணதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. எங்க அம்மாவை நீ விளக்கமாத்திரத்தை அடிக்க வந்தானே நான் உன்னை வீட்டை விட்டு விரட்டினேன். நீ தப்பு பண்ணிட்டு ஏன் தலையில எல்லாத்தையும் தூக்கி வைக்காத. இப்படி நல்லவ வேஷம் போட வந்துட்டா. உங்க அம்மாவை நானா முதல்ல விளக்கமாத்திரத்தை அடிச்சு விரட்டினேன்? உங்க அம்மா என்னைய கீழே தள்ளி படுக்க போட்டு நங்கு நக்கடின்னு குத்தும் போதெல்லாம் நீங்க பார்க்கல? உங்க அம்மா முதல்ல என்னைய விளக்கமாத்திரத்தை அடிக்க வந்தானே அதே விளக்கமாத்த திருப்பி பிடிச்சிக்கிட்டு உங்க அம்மாவை நான் அடிச்சேன். அது மட்டும் தப்பா போயிடுச்சு. என்ன அவங்கெல்லாம் பண்ண தப்பு கிடையாது, நம்ம பண்ண மட்டும் தப்பு. சரிப்பா, எல்லாத்தையும் விடு. அவ அடிச்சதும் தப்புத்தேன், உங்க அம்மா அவளை அடிச்சதும் தப்புத்தேன். வீட்டுக்கு வந்த மருமகளை விளக்கமாத்த கொண்டு அடிச்சா அவ மனசும் பாதிக்கப்படத்தானே செய்யும். அவ மேலேயும் தப்பு இருக்கத்தையும் செய்யுது, நான் இல்லைன்னா சொல்லல. எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒழுங்கா குடும்பமா இருந்து வாழ பழகுங்க. உங்களை நம்பி ஒரு ஜீவன் இருக்கா இல்லையா? அதுக்காகவாது தாய் தகப்பே ஒன்னா ஒத்துமையா இருக்கணுமா இல்லையா? என்ன படிச்ச பையலுக்கு சொல்லியா கொடுக்கணும்? உனக்கா தெரியணும்லப்பா. அக்கா வீட்டுல உள்ள வேலையை பார்த்துக்கிட்டு என் பிள்ளைய ஒழுங்கா கவனிச்சுக்கிட்டு எங்க அம்மாவுக்கும் மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறதுனா இந்த வீட்டுல இருக்க சொல்லுங்க. இல்லைன்னா இப்பவே அந்த பொட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு கிளம்ப சொல்லிருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஐயே, என்ன இந்த ஆளு வீட்டுல வந்து இருக்க சொல்லிட்டேன். அப்ப அம்சா அம்சா என்னவா? போவாளா இருப்பாளா? போவாளா இருப்பாளா? போவாளா இருப்பாளா? இங்க பாரு தம்பி, நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைய, நான் படிக்காத தற்குறி. நான் சொல்றேனேன்னு நீ எதுவும் தப்பா நினைக்காத. பொம்பளையை தான் ஆம்பளையில மதிக்கணும், மாமா மாமியால மதிக்கணுங்கிறது கிடையாது. ஆம்பளையிலும் பொம்பளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்து வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாத்தே அவளும் நடக்க வேண்டிய விதமா நடந்துக்கிடுவா. இதெல்லாம் நான் சொல்லி புரியணும்னு இல்லை, கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கப்பா. எக்கா அந்த அம்சா அவளை என்னக்கா பண்றது? அவளும் இங்கேதான் இருப்பாளா வேலை கிடைக்கிற வரைக்கும்? அவ மேட்டரை முடிச்சு விட்டுட்டு போக்கா. பேசுவோம் சத்த, பொறுமையா இரு. இப்பதானே அமைதியான நிலைக்கு வந்திருக்கேன். இந்த நேரத்துல எல்லாத்தையும் பேசக்கூடாது, பொறுத்து பேசிக்கிறோம். அமைதியா கொஞ்ச நாளைக்கு அசேசு பண்ணி இருமுட்டி. அவன்தே ரொம்ப தெளிவா சொல்றான்ல, வயசு பிள்ளைய வெளியில வைக்க முடியாதுன்னு. முதல்ல வீட்டுக்குள்ள வர்ற வழியை பாரு, அதுக்கப்புறம் மத்த விஷயத்த பாத்துக்கிறோம். சரியா? எக்கா வந்ததோட முடிச்சு விட்டுட்டு போக்கா. எட்டி, வீதியில கிடந்து உன்னைய வீட்டுல கொண்டு வந்து சேர்த்ததே பெரிய விஷயமா இருக்குட்டி. நீனும் உன் மாமியால சும்மா இல்லாம விளக்கமாத்த கொண்டு அடிச்சிருக்க. அந்த கோவத்தெல்லாம் மறந்துட்டு அந்த பையன் சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம் டி. நீதான் கொஞ்சம் அப்படி இப்படி என்னங்க அப்படிங்க ஆமாங்கன்னு உன் புருஷனை மயக்கி உன் புருஷனை கைக்குள்ள ஓட்டுக்கிட்டு அந்த குட்டியை வீட்டை விட்டு விரட்டனே. இதெல்லாம் நானாட்டி சொல்லித்தர முடியும்? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எதைத்தான் சொல்லித்தரதுன்னு தெரியல. அடேங்கப்பா, அன்னைக்கிளிக்கு எவ்வளோ பெரிய வித்தக்காரியா இருக்கு பாரு. அதனாலதான் அந்த மச்சான் அன்னைக்கிளின்னு பின்னாடியே திரியிறார் போல. சீ, இந்த ட்ரிக்கெல்லாம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதே. தெரிஞ்சு என்ன செய்ய? அவன் பாட்டுலுன்னு அவன் போக வேண்டியதேன். நம்ம பணம்னு நம்ம தெரிய வேண்டியதேன். பாட்டில் குடிக்கிறவன்ட்ட பணமும் இருக்காது, பணம்னு தேடுறவன்ட்ட நிம்மதியும் இருக்காதுன்னு. என்னத்தையோ போ, நம்ம வாழ்க்கை தலையெழுத்து இப்படி எழுதியிருக்கு. அனுபவிக்கிறவளுக அனுபவிச்சுக்கிட்டே இருக்காளுக. பாடா, ஒரு வழியா நெடுவாளியோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இனி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாலியா இருக்க வேண்டியதான். நெட்டு நெட்டு நெடு நெடு முதல்ல இந்த கையில உள்ள லெக் பீஸாவை தட்டில் தூக்கி வீசுங்க. நான் உங்களுக்கு சுட சுட பிரியாணி செஞ்சு தாரேன். எடி, இனிமே அவன் நம்மள கண்டுக்கிற மாட்டான். வாங்கட்டி நம்ம போய் நம்ம சோழியை பார்ப்போம். மறந்தாலும் நானும் நினைக்காத நாளில்லையே, இருந்தாலும் அன்பு